ஓம் கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று கிருத்திகை விரத நாள், அஷ்டமி நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டம் எட்டுக்குடி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இந்த மங்கள விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 12ஆம் நாள். இன்று காலை 7:49 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று மாலை 3:47 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:30 வரை மரண யோகமும், மாலை 3:47 வரை சித்த யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ளது. இந்த சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், பாசிட்டிவா இருக்க வேண்டிய நாள். நண்பர்களால் சில நன்மைகள் நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் அற்புதமான நாள். இந்த காலேஜில், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சில பேர் எய்மோடு இருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாலை நேரம் அல்லது இரவு நேர பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டுற போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். 6 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறது. சில யோகங்களை தரும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். அனுகூலத்தை தரக்கூடிய காலமா இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டுல வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்துல உயர்வை தரக்கூடிய ஒரு காலமா இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாளா இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில பார்த்தோம்னா செஃப்பா, குக்கா இருக்கிறவங்க, பார் அட்டெண்டராக இருப்பவர்கள், ரெஸ்டாரண்ட் பார் மேனேஜராக இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆர்கியூ பண்ணாதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சேவிங்ஸ் பண்ணணும், அவங்களுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு மனசு சொல்லும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்கள், இமிடேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு சில கஷ்டங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, மன நிறைவை தரக்கூடிய நாள். இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன், இதனால் 4 பேருக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஐடி, டெலிகாம் செக்டர், பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். இந்த வேலையை விட்டுட்டு
வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அவசரப்பட வேண்டாம். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ரிலீஃபை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். அது மாதிரி வெளிநாட்டில் பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். லாயராக இருப்பவர்கள், லீகல் ப்ராசஸிங்கில் இருப்பவர்கள், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஹெச்ஆர் சம்மந்தமான வேலையில், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஊழியர்களுடன் மோதல் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதை நிறுத்துங்க. பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடுறது, ஆர்கியூ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரைக்கி சம்பந்தமான துறையில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன விஷயமா கூட இருக்கும். புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நட்புகள் விஷயத்தில் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். உத்தியோகம், தொழிலில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் நல்லபடியாக நடக்கும். அரசாங்கம், கவர்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். அது மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, டெண்டர் எடுத்து பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வரம் தரும் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவசரப்படாதீங்க. பண விவகாரங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சிகளை தவிருங்க. அதே மாதிரி பார்ட்னரோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஓவராக ஆர்கியூ பண்ணாதீங்க. ஜாபை பொறுத்தவரையில், வேலையை பொறுத்தவரையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். தாயினுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறவங்க, அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளத்துக்கு டயாலிசிஸ் எடுத்துக்கொள்பவர்கள், கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெடிகேஷன்ஸ் கரெக்டாக எடுத்துருங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரைக்கிஸ் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட் இவர்களுக்கும் அனுகூலமான நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு நன்மையையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தேங்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி என்பர்களே, உயர்வான நாள். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சில முக்கிய முடிவெடுப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகள்
ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள். மறுமணம், செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும். வேலையில் மட்டும் கவனமாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் சம்பந்தமான வேலை செய்கிறவங்க, டெய்லராக இருப்பாங்க, செக்யூரிட்டி, வாட்ச்மேன் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவசரம் காட்ட வேண்டாம். ஃபுட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜூஸ் ஷாப், காஃபி ஷாப், ஸ்நாக்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படக்கூடிய நாள். ஸோ ஏதாவது பொருளை வச்சுட்டு தேடுறது, டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு தேடுறது, ஃபைலை வச்சுட்டு தேடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோட இருங்க. நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மனம் தளர வேண்டாம். பெட்ரோலியம், கெமிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை ரைஸ் மில், ஆயில் மில் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அரிசி கடை வச்சிருக்கிறவங்க, எண்ணெய் கடை வச்சிருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் வியாபாரம், நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். சில வாய்ப்புகள் பறிபோகும், யோசிக்க வேண்டாம். நண்பர்களே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க. கஷ்டங்கள் குறையும், கஷ்டங்கள் நீங்கும். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். இதில் நன்மை எப்படின்னா, உங்களுக்கு இந்த 6 கிரகங்கள் கும்பராசியில் சேர்ந்திருக்கிறது, சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி சில நல்ல நியூஸ் வந்து சேரும். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா திட்டமிடாத காரியங்கள் கூட நல்லபடியாக, அன்பிளான்ட் விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். பொருளாதார விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எதில் கவனமாக இருக்கணும்னா, அரசாங்கம், அரசு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டிய காலம், கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பெண்கள் தைரியமாக இருக்கணும், ஆண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. லாங்குவேஜ் ட்ரைனராக இருக்கிறவங்க, ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு. சரஸ்வதியை நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது அவசரப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உத்தியோகம், தொழிலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்பொழுதும் கவனம் தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மெடிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்க, மெடிக்கல் மேனுஃபேக்சரிங், சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்லைனில் கேம் விளையாடுறது, பைக்கில் ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவிக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. நன்றி, வணக்கம்.